கோவை ரயில் நிலையம் அருகே சில நாட்களுக்கு முன்பு உணவகம் ஒன்று திறக்கப்பட்டது. இந்த உணவகத்தில் 30 நிமிடங்களில் 6 பிளேட் பிரியாணி உண்ணும் நபருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் என விளம்பரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பிரியாணி உண்ணும் போட்டியில் பலரும் களமிறங்கினர். இந்நிலையில் கணேசமூர்த்தி என்ற கால் டாக்ஸி ஓட்டுநரும் போட்டியில் பங்கேற்று 2 பிளேட் பிரியாணியை உட்கொண்டார். இதைத் தொடர்ந்து போட்டியில் பங்கேற்றதற்கான காரணத்தை அவர் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். அதன்படி ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட தனது மகனை சிறப்பு பள்ளியில் சேர்த்து கவனித்துக் கொள்வதற்காக இப்போட்டியில் பங்கேற்றதாக தெரிவித்தார். என் பையனை நினச்சேன், நான் சாப்பிடணும்னு வரலங்க. பையன் 15 வயசு பையன், ஆட்டிசம் குழந்தை. தூத்துக்குடி இப்போ கோயம்புத்தூருக்கு ரீசனாக தான் 8 மாதம் வந்தோம். அவனை வச்சு எங்கேயுமே எந்த ஹோம்லையும் சேர்க்க முடியல, யாரும் சேர்க்க மாட்டேங்காங்க. இப்போ நாங்கள் ஸ்கூலில் போய் பேசணும், மேடம் எங்கள் வீட்டில் வச்சு பார்க்க முடியல, நீங்கள் ஹோமில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு என் ஒய்ஃபு நானும் காலில் விழுந்தோம். விழாதீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சேர்க்கணும் அப்படின்னா மாதம் 19,000 ரூபா கட்டணும் அப்படின்னா. அப்போ அவங்கள நாங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்குவோம் மேடம். அவன் வேலைக்கு சேர்த்து விடுவோம். மாதம் 10,000 ரூபா நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். அந்த 10,000 நாங்கள் எடுத்து விடுவோம். மேற்கொண்டு நீங்கள் 9,000 கட்டுங்க. அழுத்துக்குள்ள சாப்பிட்டா வச்சா நீங்கள் அந்த உணவு சாப்பிடும் போது அவனை நினச்சிதான் நான் சாப்பிட்டேன். சாப்பிடணும்னு வரல. அவனுக்கு இந்த ஒரு யூடியூப் மூலியமாக, இந்த சேனல் மூலியமாக எல்லாரும் பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணி இது பண்ணணும். இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட 6 பிளேட் பிரியாணியை யாரும் சாப்பிடவில்லை. போட்டியில் அதிகமாக சாப்பிட்டவர்களை வரிசைப்படுத்தி வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். 3 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட சதீஷ் என்ற கூலி தொழிலாளிக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. 2.5 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட கணேசமூர்த்திக்கு 50,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. அவர் ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட தனது குழந்தைக்காக இப்போட்டியில் பங்கேற்றவர். 2.25 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட கிரண் என்ற ஆட்டோ ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.